இந்த ஜெபத்தை குறித்து நாம வாசிக்கும் பொழுது, ஜெபத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று தேவைப்படுகிறது. வேதத்தை கேளாதபடி விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வித்தவுட் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு ஜெபம் தேவனுக்கு அருவருப்பான ஜெபம். இப்பொழுது சொல்லுங்க, நம்மளுடைய ஜெபங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு அருவருப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஜெபத்திற்கும் வொர்ஷிப்புக்கும் சிம்பிளான ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தேவன் நம்மோடு பேசுதல், அதற்கு பேர் வேதம் வாசிக்கிறது. மீண்டும் நாம் என்ன செய்யறோம்னா, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், அது வொர்ஷிப். அவரை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம், தட் இஸ் வொர்ஷிப். ஜெபம் என்பது நாம போய் கேட்கிறோம், அவரை புகழுவது ஜெபம் அல்ல. அவர்கிட்ட நன்றி செலுத்துதல் ஜெபம் அல்ல. ஜெபம்னா வேண்டுதல், விண்ணப்பம். ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஆனா ஒரு இடத்துக்கு தேங்க்ஸ் கிவிங் லெட்டர் அனுப்புறீங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்கு போடுவோம்? எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு போடுவோம், எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. ஆனா தேங்க்ஸ் கிவிங் எதுக்கு போடுவோம்? ஏற்கனவே ஆண்டவர் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாரு, ஒரு ஃபேமிலி நமக்கு ஏதாவது பண்ணி இருப்பாங்க, அந்த ஃபேமிலிக்கு நன்றி செலுத்துவோம். தட் இஸ் வொர்ஷிப். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஜெபத்தை தான் அருவருப்புன்னு சொன்னார். நீங்க போய் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு அது எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. அப்ப ஆண்டவரை நீங்கள் எப்படி புகழ முடியும்? எனக்கு ஒன்று தேவைப்படுது என்று நாம கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது, அதை கேட்கும் போதே தேவனுக்கு அது அருவருப்பா இருக்கும் பட்சத்துல தேவனை நீங்கள் புகழுகிறீர்கள், நீங்கள் வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்றீங்க. வேதம் இல்லாத புகழ்ச்சி தேவனுக்கு அது இன்னும் அருவருப்பை கொண்டு வரும். நம்ம தேவனுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு கவனம் உடையவங்களா இருக்கிறோம். இதனாலதான் நிறைய பேர் வசனம் இல்லாத ஜெபத்தை தங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. வாரம் முழுவதும் நாங்க எப்படி வாழ்ந்தோம் கவலை இல்லை. அவங்க சபையில எதையும் கற்றுக் கொடுப்பதும் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, அது சபையிலேயோ வீட்டில் எங்க இருந்தாலும் சரி, நீங்க பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜெபம் அருவருப்பான ஜெபமா, அலங்காரமான ஒரு ஜெபமா அப்படிங்கிறத சீர்தூக்கி பாருங்க. ஜெபத்தின் வார்த்தையில எவ்வளவு வேணாலும் தப்பா ஜெபிக்கலாம், அதெல்லாம் கூட ஆண்டவர் பெரிய பொருட்டா எடுத்துக்கிறது இல்லை. ஐயோ, எப்படி இந்த வார்த்தையை கொண்டு ஜெபித்தாய், நீ ஏன் நன்றி ஜெபத்துல நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எடுத்த உடனே ஸ்தோத்திரம், அடுத்து சில விண்ணப்பம், கடைசி முடிக்கும் போது என்னது? நன்றி. இப்படி எதுவுமே நீங்க சொல்லாம டைரக்டாவே போயிட்டீங்க. ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கு, முடிக்கும் போது நன்றி கூட சொல்லல. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் வச்சு ஆண்டவர் உங்களை ஒன்றும் செய்ய போறதும் இல்லை. நீங்கள் வேதத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா என்பதை மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறார். எடுத்தவனே ஸ்தோத்திரம் செலுத்தணுமா, நன்றி செலுத்தணுமா, அந்த ஆர்டர் எல்லாம் கூட ஆண்டவருக்கு தேவையில்லை. ஒரு ஆர்டரா பண்ண ரொம்ப நல்லது, நத்திங் ராங் இன் தட். எதையுமே ஒரு டிசிப்ளினா, ஒரு ஒழுக்கமாய் நாம் செய்கிறோம். ஆனால் இதுல எல்லாம் கரெக்டா இருந்துட்டு, நான் ஆங்கில மொழி கலப்பில்லாமல் ஜெபிப்பேன், இன்னும் அந்நிய பாஷையில ஜெபிப்பேன், அதுல ஜெபிப்பேன், இதுல ஜெபிப்பேன். ஐயா, வேதத்தை கேட்காவிட்டால் அது அருவருப்பானது. நீங்க எந்த பாஷையில ஜெபிச்சாலும் அது அருவருப்பானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே இரண்டும் சேர்ந்து வரக்கூடியதா இருக்கிறது. நம்பர் 1 வொர்ஷிப், நம்பர் 2 பிரேயர்.